நல்ல கொங்கு நாட்டு ஸ்டைலில் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி மசாலா பேஸ்ட் அரைச்சி காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மசாலா பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். எண்ணெய் 2 டீஸ்பூன் விட்டு, பட்டை ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு, லவங்கம் 2, சோம்பு 1 டீஸ்பூன், சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், எல்லாம் கருகிராமல் லோ மீடியம் ஹீட்லேயே வதக்குங்க. பூண்டு ஒரு 15 பல், காஞ்ச மிளகா 4, கருவேப்பிலை ஒரு கொத்து, சின்ன வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு, வெங்காயத்துக்கு உப்பு ஒரு பிஞ்ச். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ், தக்காளி 2 நல்ல பழுத்த தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக, உப்பு ஒரு பிஞ்ச் சேர்த்து தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் குக் பண்ணுங்கள். தக்காளி நல்லா கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு. இப்போ இதில் தேங்காய் ஒரு 1/2 கப் லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஒரு 1/4 கப் சேர்த்து இந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயம் 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு பிஞ்ச், கருவேப்பிலை ஒரு கொத்து, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் உருளைக்கிழங்கு 1 கப் அளவுக்கு, காலிஃப்ளவர் ஒரு 1/2 கப் அளவுக்கு, உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன், தண்ணி ஒரு 1/2 கப் விட்டு ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நம்மளுக்கு காய்கறி எல்லாம் பாதி குக்காக இருக்குது. இந்த டைமில் மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. மீதி இந்த மசாலா ஃப்ளேவரோட குக் ஆகணும். ஜார் அலசி அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே தண்ணி ஒரு 2 கப் விட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு இட்டுக்கோங்க. உப்பு ஒரு டீஸ்பூன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். காய் வேகிற வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த டிஷ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.